இல்லை இந்த க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துராதான்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நானும் இந்த கிரியேட்டிவ் கிரணும் அங்கே இருக்கான், கேமரா பின்னாடி நிற்கிறான். ஸோ ஸ்டார்டிங் அவனால தான் ஆச்சு. ஏன்னா எனக்கு நல்லா நடிக்க வரும் ஸ்கூல்ல இருந்து. காலேஜ் முடிச்சோன்னே இன்ஜினியரிங் பண்ணேன், அப்புறம் லா பண்ணேன். அதுக்கு நடுவுலயே சைடில் தியேட்டர் ப்ரொஃபஷனலாக வெளியில் தியேட்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்டாண்டப் காமெடி பண்ணோம். அப்புறமா யூடியூப்ல லாங் ஃபார்மேட்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணி அதில் வியூஸே வராமல் அப்புறமா சேனல் இழுத்து மூடலாம்லாம் முடிவு பண்ணி அப்புறமா எப்பா இதுக்கு மேலே கையில் காசும் இல்லை, எஃபர்ட்டும் இல்லை, சான்ஸும் இல்லை, என்னடா பண்ணுறது எங்கள் டீமாக உட்காந்து யோசிக்கும்போது ரீல்ஸு அப்படின்னு ஒன்று இருக்குது, பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. அது ஒன்று ஒரு சின்ன திமிரு இருக்கும். என்னடா ரீல்ஸ், என்னடா டிக்டாக், நாங்களாம் யார் தெரியுமா, நாங்கள் யாருக்கும் தெரியாது நாங்கள் யாருன்னு. அதுதான் உண்மை. அதாவது நான் இது முடிச்சுட்டு ஏடியா போயிடலாம், இதுலேயும் ஹிட் இல்லைன்னா ஏடி, வேற வழி இல்லை, அந்த இதுக்கு வந்துட்டேன். ஏதாவது சம்பளம் கிம்பளம் வரணும்ல மாதம். அதனால ஒரு 100 ரீல் போடலான்னு ஒரு முடிவு எடுத்தோம். அந்த 100 ரீல் 100 ஷார்ட்ஸ் நான், ஹரி, சிபி, அப்புறம் அது எல்லாரும் பண்ணது தான் இது வரைக்கும் கொண்டு வந்து